ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒயிட் சன்னா ரைஸ் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி, மசாலா ஐட்டம்ஸ் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், ஆச்சி பிரியாணி மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் சன்னா அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் சன்னாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புதினா இலைகள், மல்லி இலைகள், பச்சை மிளகாய் இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். குட்டீஸ்க்கு எப்பயுமே ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. அந்த ரேஷியோல தான் எப்பயும் மிக்ஸ் பண்றது. அதே மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸு அதையும் எடுத்து உள்ள போட்டு தேவையான உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யி அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னா சூப்பரான ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. குட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டிஃபனுக்கும் அவங்களுக்கு அதையே குடுத்தாச்சு. ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். டிஃபனுக்கு வச்சு குடுத்தாச்சு. பார்த்துட்டிங்களா, என்னோட பாசிப்பயிறு, செறுபயிறுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ அழகா முளைக்கட்டி வந்திருக்குன்னு. ஒருவேளை இந்த மண்பானை கீழ வச்சுட்டு அது மேல வைக்கிறதுனால இவ்ளோ ஜாஸ்தியா வந்திருக்கா அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டிங்கன்னா, முட்டை பொடி மாஸ் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில கொஞ்சம் ஆயில் விட்டு பொடி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் வறுவல் மசாலா, 3 முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அட்டகாசமான முட்டை பொடி மாஸ் ரெடி. கத்திரிக்காய் கூட்டு இப்ப நம்ம ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ரெடி பண்ணிட்டுருக்கோம். புது ஸ்டைல்ல. ஹஸ்பண்ட்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு தெரியல. ஒரு கடாய் வச்சு அதில கொஞ்சம் போல ஆயில் விட்டு பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா உப்பு தண்ணீல போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி அள்ளி உள்ள போட்டுக்கலாம். உள்ள போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாரும் கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி கரைச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் உள்ள மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சுவாச பிரச்சனையை சரி செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? கெட்ட கிருமி, தூசிகள் எல்லாத்தையுமே சளி மூலியமா வெளியேத்திருது. அதே போல மாரடைப்புக்கு உதவுது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? கண்டிப்பாங்க. அதே போல ஒரு கடாயில ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு 2யும் நல்லா பொரிய விட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். அந்த பவுடரையும் நம்ம கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு ஸ்மேஷர் வச்சுட்டு நல்லா கடைஞ்சு விட்டுக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா, ரத்த குழாயில உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையிறது கூட இந்த கத்திரிக்காய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க. ரசம் இது குருமிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்து ரசம் செய்யறதுனால பசியின்மை பிரச்சனைய போக்கி செரிமான பிரச்சனைய சரி செய்யுது. பார்த்துட்டிங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா கிச்சன் இப்படி இருக்குங்க. முடியல. கிச்சன பார்க்கும்போதே மயக்கம் வருது. எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுட்டு, கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா நீட்டா தொடச்சு விட்டுட்டு, அடுப்பெல்லாம் நல்லா நீட்டா தொடச்சு விட்டுட்டு, ஒரு 1/2 அன் ஹவர்ல டக்கு டக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா, இப்படியே வீட்ட விட்டுட்டு போனா பாப்பா சாயந்தரம் வந்தா அவ்வளோதான். மயக்கம் போட்டே கீழ விழுந்துருவா. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு பேக் பண்ணிட்டுருக்கேன். முட்டை பொடி மாஸ் ஒரு டிஃபன்ல. ஹாட் பேக்ல சாதம் அதையும் பேக் பண்ணியாச்சு. நம்ம புதுசா ட்ரை பண்ண கத்திரிக்காய். சாப்பிட்டுட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல. அதேபோல ரசம். ரசம் இல்லாம கண்டிப்பா சாப்பாடு இல்ல. அப்பளம், ஒரு அவிச்ச முட்டை, நம்ம பக்கத்துல உள்ள மரத்துல உள்ள சக்கரை பழம். அதையும் பொரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கு கிளம்பியாச்சுங்க. வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.